என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப் இருக்குது. ஒன்று வந்து அஃபிஷியல் சோனி பிராண்டு, இன்னொன்று வந்து அசம்பிள் பண்ணது. ரெண்டுத்துலையுமே டால்பி சப்போர்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஆனால் சோனியில் மட்டும் தான் பண்ணும், அசம்பிள் பண்ணதை டால்பி சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டால்பினா என்ன சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு டால்பி கம்பெனி எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, நம்ம சின்ன வயசில் இந்தமாரி கேசட்டில் பாட்டு கேட்டிருப்போம். அந்த கேசட்டில் பாட்டு கேட்கும்போது ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு டால்பி ஒரு சிக்னல் ப்ராசஸிங் யூனிட்டை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன பண்ணுன்னா, நார்மல் ஆடியோ ஃபைலில் இருக்கிற ஹிஸ்ஸிங் நாய்ஸை மட்டும் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு குவாலிட்டியான ஆடியோவை கொடுக்கும். இதனால தான் டால்பி வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு பவர்ஃபுல்லான மூவ் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசில் பாட்டு கேட்கும்போது பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் தான் லோ, மிட், ஹை எல்லாமே கேட்கும். அந்த ஸ்பீக்கரை நம்ம கார்னரில் மாட்டுறதுக்கும் பெரிய ஸ்டாண்டு தேவைப்படும். இதை புரிஞ்சுக்கிட்ட இன்ஜினியர்ஸ் தான் ஸ்பீக்கரோட சைஸை ரொம்பவே சின்னதாகினாங்க. அப்போ எப்படி பேஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஸுக்கு செப்பரேட்டான ஒரு யூனிட்டு தரையில் வச்சாங்க. அதுக்கு பேர் தான் சப்வூஃபர். இதனால் ஆடியோ இண்டஸ்ட்ரி டோட்டலாகவே மாறிச்சு. இதுக்கப்புறம் தான் 2.1, 5.1, ஈவன் 7.1 இன்றைக்கி டால்பி அட்மாஸ் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே கொண்டு வந்தது டால்பி சிஸ்டம் தான். இன்றைக்கி அவங்க போட்டியாக டிடிஎஸும் இருக்காங்க. ஆனால் டால்பி அளவுக்கு அவங்க ஃபேமஸ் கிடையாது. அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் அசம்பிள்டு ஆம்ப் வாங்குறீங்கன்னா அதில் டிஎஸ்பி ப்ராசஸிங் சிப் இருக்கணும். அதாவது டால்பிக்குன்னு உண்டான ஒரு செமிகண்டக்டர் பார்ட்டு அதில் இருந்தாகணும். அப்போ மட்டும் தான் அந்த ஆம்பில் நீங்கள் டால்பின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎஸ்பின்றது இன்ஜினியரிங்கில் ஒரு சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்டை ஒழுங்காக அவங்க படித்ததுனால தான் இன்றைக்கி ஆடியோ இண்டஸ்ட்ரியை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டிஎஸ்பி மாரியே இன்ஜினியரிங்கில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாரும் புரிஞ்சு படித்தா இந்த உலகத்தையே நம்மளால் மாற்ற முடியும்.